சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான். லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக கொடுத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு தேவரீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் இயேசுவே உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட கர்த்ததாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த சில வாரங்களாக இந்த சத்திய வசனத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனங்கள் எழுத்தின்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தமாக காணப்படுகிறது. எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்திருப்பாரே ஆனால் நாமும் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். நாம் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க வேண்டுமானால் நாம் ஆவிக்குரிய யூத ஜனங்களாக, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக மாறும்போது இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஒரு கேள்வி, நாம் எப்படி ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக மாறுவது? இந்த கேள்விக்கு கடந்த சில வாரங்களாக பதிலை கண்டடைய தேவன் நமக்கு கிருபை செய்தார். ரட்சிப்படைந்த தேவ ஜனங்களாகிய நாம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்களாகிய நாம், நீதிமான்களாக்கப்பட்ட நாம் இன்றைக்கு நல்ல ஒலிவ மரமாகிய கிறிஸ்துவின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளியாகி இருக்கிறோம். நாம் ஆவிக்குரிய யூத ஜனங்களாக, ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக காணப்படுகிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்குள்ளாக காணப்படாத ஒரு வித்தியாசத்தை ரட்சிப்படைந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுபவமாக்கி இருக்கிறார். அந்த அனுபவம் என்ன? அநேக தெய்வீக அனுபவங்கள் காணப்பட்டாலும் ரட்சிப்படைந்த ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த ஒரு மகத்தான கிரியை என்னவென்றால், முதலாவது நல்ல இருதயத்தை கொடுத்திருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினால் நல்ல இருதயத்தை உடையவர்களாய் இருக்கிறோம். நல்ல இருதயத்தை உடையவர்களாக காணப்படுகிற ரட்சிப்படைந்த நீதிமான்களாக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்களாய் இருக்கிற நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் வாக்கு என்னவென்றால், நான் உங்களுக்கு பனியை போல் இருப்பேன் என்கிறார். பனி என்றால் என்ன அர்த்தம் என்று கடந்த வாரங்களிலே நாம் தியானித்தோம். ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாகிய நமக்கு தேவன் பனியை போல் இருக்கிறார் என்றால் நாம் எப்படி காணப்படுவோமாம்? லீலி புஷ்பம் போல் மலருவோமாம். லீபனோனை போல வேரூன்றி நிற்போமாம். நம்முடைய கிளைகள் ஓங்கி படருமாம். தெய்வ பிள்ளையே, இந்த அனுபவங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட தெய்வ ஆசீர்வாதத்தை ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது என்பதை குறித்தும் நாம் கடந்த சில வாரங்களாக தியானித்தோம். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் இருக்கும் என்றும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாகிய நம்முடைய அலங்காரம்
ஒலிவ மரத்தினுடைய அலங்காரம் போல் இருக்குமா? அப்படி என்றால் நம்முடைய அலங்காரம் எப்படிப்பட்டது? அதையும் கடந்த சில வாரங்களாக தியானித்தோம். முதலாவது நாம் தியானித்த அலங்காரம் கனி கொடுத்தல், கனி கொடுக்கிற ஒரு தெய்வீக அலங்காரம். இரண்டாவது நம்மிலே காணப்படுகிற அலங்காரம் என்ன? பரிசுத்தம் என்கிற அலங்காரம். மூன்றாவது நம்மிலே காணப்படுகிற அலங்காரம் என்ன? கடந்த வாரத்திலே தியானித்தோம், பிரதிஷ்டை என்னும் அலங்காரம். இப்படியாக 3 விதமான அலங்காரத்தை குறித்து கடந்த 3 வாரங்களாக தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். ஆம், ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக காணப்படுகிற தெய்வ ஜனமே, நீங்கள் மிகுதியான கனிகளையும் நல்ல கனிகளையும் கொடுப்பீர்கள். அது உங்களுடைய அலங்காரமாய் இருக்கும். நீங்கள் பரிசுத்த ஜாதியாய் இருப்பீர்கள். அது தேவ ஜனங்களாகிய உங்களுடைய அலங்காரமாய் இருக்கும். உங்களிலே பிரதிஷ்டை என்கிற அலங்காரம் உண்டாயிருக்கும். அது ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல காணப்படும். தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே இன்னொரு மேன்மையான ஒரு அலங்காரத்தை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. சங்கீதம் 45 2 முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமும் ஆகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலது கரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். நீர் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, கடந்த வாரத்திலே நாம் ஒரு சத்தியத்தை தியானித்தோம். தெய்வ பிள்ளையே, உலகத்திலே வாழ்கிற எந்த ஒரு மனிதனானாலும் தெய்வீகமான வாஞ்சை அவனுக்குள்ளாக வர வேண்டும். அந்த வாஞ்சை என்ன? பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை குறித்த ஒரு ஆராய்ச்சி செய்யும்படியான வாஞ்சை இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் உண்டாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபோது மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனுடைய கவனத்தையும் பரலோக ராஜ்யத்திற்கு நேராக கொண்டு செல்லக்கூடியவராயிருந்தார். மனிதன் பூமியிலே பிறப்பிக்கப்பட்டதன் ஒரு பிரதானமான நோக்கம் உண்டு, குறிக்கோள் உண்டு. அந்த குறிக்கோளையும் நோக்கத்தையும் ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக மனிதன் மேலானவைகளை நாட வேண்டும். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்கிற வாஞ்சை உடையவனாக காணப்பட வேண்டும். அந்த வாஞ்சையை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் ஏற்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடியவராக காணப்பட்டார். ஸ்தோத்திரம். ஏனென்றால் மனிதன் மேலானவைகளை நாடி தேடும் போது பரலோக ராஜ்யத்தை குறித்த வாஞ்சையோடு அவைகளை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ளும்படியாக பிரயாசப்படும் போது மனிதனுடைய ஜீவியமானது சீர்படும். மனிதனுடைய ஜீவியமானது நீதிக்குரியதாக காணப்படும். மனிதனுடைய வாழ்க்கையானது பரிசுத்தமாக காணப்படும். மனிதனுடைய வாழ்க்கையானது செம்மையானதாக காணப்படும். அப்படி ஒரு மனிதன் பரிசுத்தமாகும் போது, நீதிமான் ஆகும் போது, செம்மையானவனாக மாறும் போது, மனிதனுடைய வாழ்க்கை சீர்படும் போது பூமியிலே அவன் பிழைத்திருக்கும்படியாகவும் அவன் ஆசீர்வதிக்கப்படும்படியான மற்ற எல்லா காரியங்களும் அவனுக்கு கூட கொடுக்கப்படும் என்கிற மேன்மையான சத்தியங்களை மனிதன் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்பினார். அவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சத்தியத்தை சுவிசேஷமாக எடுத்து பிரசங்கித்தார். ஒவ்வொரு மனிதனும் அந்த சத்திய வசனத்தின்படி நல்ல ஒலிவ மரமாக காணப்பட வேண்டும். அவர்களிலே பரிசுத்தம் என்கிற அலங்காரம் உண்டாயிருக்க வேண்டும். பிரதிஷ்டை என்கிற அலங்காரம் உண்டாயிருக்க வேண்டும். தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ரட்சிப்புக்கேற்ற அலங்காரம் உண்டாயிருக்க வேண்டும் என்கிற மேன்மையான சத்தியத்தை நமக்கு விதைத்து சென்றார். அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏற்றுக்கொண்ட நாம் அந்த தெய்வ ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க கூடியவர்களாய் இருக்கிறோம். அந்த தெய்வ ஆசீர்வாதங்களை உடையவர்களாய் இருக்கக்கூடிய நாம் மற்றவர்களும் அந்த தெய்வ ஆசீர்வாதங்களை அடையும்படியான
அந்த தெய்வீக மார்க்கத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டக்கூடியவர்களாக, பிரசங்கிக்க கூடியவர்களாக காணப்படுகிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படி என்றால் மனிதன் கீழானவைகளை, பூமிக்குரியவைகளை, தங்களுடைய பிழைப்பு கடுத்தவைகளை மாத்திரம் தேடுகிறவர்களாக மேலான பரலோக ராஜ்யத்திற்குரிய உன்னதமான அனுபவங்களை இழந்துவிடக் கூடாது என்பதிலே தேவன் மிகவும் கரிசனை உள்ளவராயிருந்தார். ஏனென்றால் மனிதன் வெறும் பிழைப்பு கடுத்த காரியங்களுக்காக மாத்திரம் பிரயாசப்படக்கூடியவனாய் இருப்பானே, ஆனால் அவனுடைய ஜீவியத்திலே அவன் அடைந்து கொள்ள வேண்டிய மேன்மையான தெய்வீக அனுபவங்களை இழந்து போவான். அதனால் அவன் பிறப்பிக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும். அவன் அடைய வேண்டிய மேன்மையான ஆசீர்வாதங்களை அடையாமல் போய்விடுவான். இயேசு கிறிஸ்து மனிதனுடைய வாழ்க்கையிலே கண்களை திறக்கும்படியான சத்தியங்களை போதித்து சென்றிருக்கிறார். அந்த சத்தியத்தின்படி ஜீவிக்கும் போது நிச்சயமாகவே மேலானவைகளை, மேலான ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறார்கள். பூமியிலே அவர்கள் பிழைத்திருக்கும்படியான நல்ல ஆசீர்வாதங்களையும் அவர்கள் அடைகிறார்கள். தெய்வ பிள்ளையே, எந்த ஒரு மனிதனும் பூமிக்குரியவைகளை மாத்திரம் ஆசீர்வாதங்களாக அடைந்து மேலானவைகளை, உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களை இழந்து போய்விடக் கூடாது. ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவிலே தேவன் உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களையும் அடையும்படியான வாக்குத்தத்தங்களை நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களையும் ஒரு மனிதன் அடைய வேண்டுமானால், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னாரே, அந்த கிறிஸ்துவின் அடிச்சூடுகளை பின்பற்றும் போதுதான், அந்த கிறிஸ்துவின் சத்திய வசனங்களின்படி வாழும் போதுதான் அந்த உன்னதங்களில் உள்ள சகல நல்ல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியானால் அந்த உன்னதங்களில் உள்ள சகல நல்ல ஆசீர்வாதங்களையும் ஒரு மனிதன் மேலான ஆசீர்வாதங்களாக அடைய வேண்டுமானால் சில தெய்வீக அனுபவங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும். அதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே அலங்காரமாக மாறுகிறது. அதிலே ஒரு அலங்காரம் தான் கனி கொடுத்தல், அதிலே ஒரு அலங்காரம் தான் பரிசுத்தம், அதிலே ஒரு அலங்காரம் தான் பிரதிஷ்டை. பிரைஸ் தி லார்ட். இந்த தெய்வீக அலங்காரங்கள் அடையாமல் ஒரு மனிதன் இந்த பூமியிலே வாழ முடியும். அவன் கிறிஸ்துவின் சத்திய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ முடியும். அவனுடைய வாழ்க்கையிலே பூமிக்குரிய சில நன்மைகள் உண்டாயிருக்கலாம், ஆனால் மேலான உன்னதத்திற்குரிய நல்ல ஆசீர்வாதங்களை அவன் அடைய முடியாது. அவன் பூமிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொண்டதனால் அவனுடைய வாழ்க்கையிலே அது ஒரு மேன்மையாக தேவனுடைய பார்வையிலே காணப்படாது. ஆகவே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே மேலான உன்னதங்களில் உள்ள தெய்வீக ஆசீர்வாதங்களையும் நீங்கள் அடைய வேண்டும். அது உங்களுடைய வாழ்க்கையிலே அலங்காரமாக காணப்பட வேண்டும். அதனால் உண்டான பூமிக்குரிய நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களாக காணப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே வேதனை இருக்காது. பரலோக ராஜ்யத்தை குறித்த நம்பிக்கையும் உண்டாயிருக்கும். பரலோக ராஜ்யத்திலே மேன்மையான சுதந்திரத்தையும் அடைவீர்கள். அப்படி என்றால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவியத்திலேயும் பரலோக ராஜ்யத்தின் மேலான சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்கிற வாஞ்சை உருவாக வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரம் புதிய எருசலேமும் சியோனுமாக காணப்படுகிறது. அந்த மேலான சுதந்திரத்தை அடையும்படியாக ஒரு மனிதன் தேவனண்டையிலே கிட்டி சேரும் போது அவனுடைய வாழ்க்கையிலே நாம் கடந்த வாரங்களிலே கேட்ட எல்லா அலங்காரங்களும் உண்டாகிறது. இந்த நாளிலேயும் கூட அந்த மேன்மையான சுதந்திரத்தை அடையும்படியாக கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே முன்வைத்து கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே பயணம் செய்கிறவர்களாக காணப்படுகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட சத்திய வசனத்தின்படி ஒரு மேன்மையான ஒரு அலங்காரம் உண்டாகிறது. அந்த அலங்காரம் என்ன தெரியுமா? வெற்றியுள்ள வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். கனி கொடுக்கிறீர்கள், பரிசுத்தமாயிருக்கிறீர்கள், பிரதிஷ்டையுள்ள வாழ்க்கை உண்டாகிறது. உங்களுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறுகிறது. ஒரு மனிதன் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறான் என்றால் அது அவனுடைய வாழ்க்கையிலே அலங்காரமாயிருக்கிறது. இங்கே நாம் வாசிக்க கேட்டோமே, எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த பூமியிலே அநேக மனிதர்கள் இருந்தாலும் நீரோ மகா அழகானவர்.
எதனால் இந்த அழகு உண்டாகிறது? எதனால் இந்த சௌந்தரியம் உண்டாகிறது? நீர் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும் என்கிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த அழகு என்ன? இந்த மேன்மையான சௌந்தரியம் என்ன? இந்த மேன்மையான அலங்காரம் என்ன? அதுதான் வெற்றியுள்ள வாழ்க்கை. அதனால் தான் இங்கே சொல்லப்படுகிறது, நீர் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். ஒரு ஜெய ஜீவியம், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, அது உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பின்பற்றுகிறபடியினால் அலங்காரமாக மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளாயிருக்கலாம். புதிய எருசலேமை சுதந்தரிக்க வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கிறிஸ்துவை பின்பற்றலாம். நீங்கள் ஒரு தேவனுடைய ஊழியக்காரராயிருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டவராயிருக்கலாம், அழைக்கப்பட்டவராயிருக்கலாம். உங்களை அழைத்த தேவன் தாம் உங்களுக்கு எதை வாக்கு பண்ணினாரோ அதை செய்து நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சியோனின் அழகு மற்றொரு அழகாக ஜெய ஜீவியம் என்னும் அழகாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள். தெய்வ பிள்ளையே, தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் என்ன? சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவேன் என்கிறார். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பேன் என்கிறார். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுப்பேன் என்கிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுப்பேன் என்கிறார். சீயோனை குறித்த தரிசனமுடையவர்களே, உங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவீர்கள். நீதியின் விருட்சங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அநீதி காணப்படுவதில்லை. நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கிறவர்கள் அல்ல. நீங்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவர்கள். உங்களை தேவன் நீதியின் விருட்சங்கள் என்று அழைக்கிறார். எதற்காக உங்களை நீதியின் விருட்சங்களாக்குகிறார்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக. மூல பாஷையிலே, எபிரேய மொழியிலே, இந்த வேத பகுதியிலே சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது என்னவென்று படிக்கிறோம் என்றால், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் என்னும் கிரீடத்தை கொடுக்கவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? அது மூல பாஷையிலே என்னவென்று சொல்லப்பட்டிருக்கிறது? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் என்னும் கிரீடத்தை கொடுக்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தேவன் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறாராம். தேவன் உங்களுக்கு எதை வைத்திருக்கிறார்? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் என்னும் கிரீடத்தை தேவன் வைத்திருக்கிறாராம். அந்த கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன காணப்படலாம்? துயரங்கள் காணப்படலாம். ஆகவேதான் இந்த வேத பகுதி சொல்லுகிறது, சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். அப்படி என்றால் தெய்வ பிள்ளையே, எப்படிப்பட்ட துயரம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கலாம்? தேவ சமூகத்திலே காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு துயரம் உண்டாயிருக்கலாம். எப்படிப்பட்ட துயரம்? சியோனிலே காணப்படுகிற தேவ ஜனங்களுடைய துயரம் எப்படிப்பட்டது? இயேசுவே, இன்னும் உம்மை போல மாற்றும். இயேசுவே, இன்னும் எங்களுடைய சுபாவத்தை உம்முடைய சுபாவத்தை போல மாற்றும். இயேசுவே, இன்னும் எங்களுடைய குணாதிசயங்களை உம்முடைய குணாதிசயங்களை போல மாற்றும் என்கிற துயரம் சியோனிலே ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட துயரம் உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்குமானால், ஒவ்வொரு நாளும் இயேசுவை உன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல முன்மாதிரியாக வைத்து அவருடைய குணாதிசயங்களை அடைவாய், அவருடைய தெய்வீக சுபாவங்களை அடைவாய். உன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி உண்டாயிருக்கும், ஜெய ஜீவியம் உண்டாயிருக்கும், வெற்றியுள்ள வாழ்க்கை உண்டாயிருக்கும். ஆகவே இனி நீ பூமிக்குரிய காரியங்களுக்காக அழாதே. சியோனிலே காணப்படுகிற தெய்வ பிள்ளையே,
சீயோனின் தரிசனத்தோடு காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, இனி நீ பூமிக்குரிய காரியங்களுக்காக கவலைப்பட்டு கலங்காதே. கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்கிற துயரம் உன்னுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கட்டும். கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் உம்மை போல மாற்றும். உம்முடைய சுபாவமாக என்னுடைய சுபாவங்கள் காணப்படட்டும். உம்முடைய குணாதிசயங்களை போல என்னுடைய குணங்கள் காணப்படட்டும் என்கிற துயரம் உன்னுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்குமே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அலங்கரிப்பேன். அந்த அலங்காரம் உன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியுள்ள ஜீவியமாயிருக்கும், ஜெய ஜீவியமாயிருக்கும் என்கிறார். அப்படி நீ என்னை போல மாறும்போது நான் உனக்கு சிங்காரம் என்கிற கிரீடத்தை சூட்டுவேன் என்கிறார். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 48 சங்கீதம் 2 வசனத்தை வாசிக்கும் போது சீயோன் சர்வ பூமியின் மகிழ்ச்சியாயிருக்கிறது என்று படிக்கிறோம். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். சீயோன் எப்படிப்பட்டதாம்? சர்வ பூமியின் மகிழ்ச்சியாயிருக்கிறதாம். சர்வ பூமிக்கும் சீயோன் மகிழ்ச்சிக்குரியதாய் இருக்குமே. ஆனால் ஏன் சீயோனிலே துயரப்பட்டவர்கள் காணப்படுகிறார்கள்? அதற்குதான் தேவன் நமக்கு பதிலை வெளிப்படுத்தினார். சர்வ பூமிக்கும் சீயோன் மகிழ்ச்சியாயிருக்கும் போது சீயோனிலே ஏன் துயரம் உண்டாக வேண்டும்? அந்த துயரம் வேறு எந்த காரியத்தை குறித்தும் அல்ல. அந்த துயரம் இயேசுவே உம்மை போல இன்னும் நான் மாற வேண்டும் என்கிற துயரம் சீயோனிலே தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இயேசுவை போல ஒரு மனிதனுடைய குணங்கள் சுபாவங்கள் மாறும்போது நிச்சயமாகவே வெற்றியுள்ள வாழ்க்கை உண்டாகிறது. அந்த சீயோனின் அனுபவம் சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சியாக மாறுகிறது. ஆகவே கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள் பேர், புகழ், ஸ்தானம் போன்றவற்றை நாடி தேடுகிறவர்களாக, அவைகளெல்லாம் அவர்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் துயரப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் சீயோனிலே துயரப்படுகிறவர்களின் கூட்டத்திற்குள் வருவதில்லை. அவர்கள் ஜெய ஜீவியம் என்கிற வெற்றியுள்ள ஜீவியம் என்கிற அழகினால் முடிசூட்டப்படுவதும் இல்லை. ஆகவே இந்த நாளிலே ஊழியம் செய்கிற ஒரு தேவ பிள்ளையாயிருக்கலாம். உன்னோடு தேவன் இடைபடுகிறார். உன்னுடைய துயரம் எதை குறித்ததாயிருக்கட்டும், இயேசுவே உம்மை போல மாற வேண்டும் என்கிற துயரத்தோடு நீ காணப்படுவாயானால் நீதான் சீயோனிலே துயரப்பட்ட கூட்டத்திற்குட்படுகிறாய். கர்த்தர் உன்னை தம்முடைய சுபாவத்தினாலும் தம்முடைய குணாதிசயங்களினாலும் அலங்கரிப்பார். உன்னுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக காணப்படும். பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய மாம்சீகமான சுபாவங்கள் அனைத்தையும் அகற்றி போடும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் என்கிற ஒரு விண்ணப்பம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும். இந்த நாளிலே உங்களுக்குள்ளாக ஒரு விண்ணப்பம் இருக்கணும். கர்த்தாவே எங்களிலே காணப்படுகிற மாம்சீக பிரகாரமான சுபாவங்களை எல்லாம் அகற்றி போடும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் என் ஜீவியத்திலே கிரியை செய்யும். என்னுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கக்கூடிய மாம்சீக பிரகாரமான சுபாவங்களை எல்லாம் அகற்றி போடும்படியாக கிரியை செய்யும் என்று சொல்லி உங்களுடைய வேண்டுதல் காணப்பட வேண்டும். நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி வேதத்திலே படிக்கும் போது அங்கே வெண்கல பலிபீடம் காணப்பட்டது. அங்கே ஒரு பலிமிருகம் பலியாக செலுத்தப்படும் போது, அது அக்கினியாலே தகனிக்கப்படும் போது, பலிபீடத்திலே வைக்கப்பட்ட பலிமிருகம் முழுவதும் தகனிக்கப்படும் போது மிச்சமாக என்ன காணப்படும் தெரியுமா? வெறும் சாம்பல் தான் காணப்படும். அதிலே மாம்சம் இல்லை. தெய்வ பிள்ளையே, சாம்பல் என்பது எதை காட்டுகிறது என்றால் சுயமற்றதும் மாம்சீகமற்றதுமான ஒரு ஜீவியத்தை குறிக்கிறது. சீயோனிலே துயரப்படுகிறவர்களுடைய ஜீவியத்திலே சுயம் என்பது இருக்காது. சீயோனிலே துயரப்படுகிறவர்களுடைய ஜீவியத்திலே மாம்சம் என்பது இருக்காது. அவைகளெல்லாம் சாம்பலாக பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாலே தகனித்திருப்பார். ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டோ, ஜெயம் பெற்று மாமிசம் மாற தேவா
அருள் செய்குவே. ஜெயம் பெற்று மாமிசம் மாற தேவா அருள் செய்குவே. சுயமென்னில் சாம்பலால் மாற சுத்தாவியே அனல் மூட்டோ. ஜெயம் பெற்று மாமிசம் மாற தேவா அருள் செய்குவே. அந்த பலிபீடத்திலே பலிமிருகமானது வைக்கப்படும் போது, தகனிக்கப்படும் போது, பலிபீடத்தின் அக்கினி எப்படி மாம்சத்தை சுட்டெரித்து கடைசியாக சாம்பலாக்குகிறதோ, அதை போல நீங்க ஜெபிக்கணும். கர்த்தாவே, பலிபீடத்தில் என்னுடைய ஜீவியத்தை வைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, என்னை உம்முடைய பரிசுத்த அக்கினியாலே சுத்திகரித்து சுட்டெரித்து என்னில் உள்ள சுயத்தை, என்னில் உள்ள மாம்சீகத்தை நீக்கிவிடும் என்று சொல்லி நீங்கள் பலிபீடத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் ஒரு மகத்துவமான கிரியை செய்திருப்பார். அது என்ன கிரியை? உங்களிலே உண்டாயிருந்த சுயத்தையும் மாம்சீகத்தையும் சுட்டரித்து சாம்பலாக்கி இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு கதறல் தேவ சமூகத்திலே உங்களுக்கு காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லுகிறார், சாம்பலை சிங்காரமாக மாற்றுவேன் என்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே மாம்சீகத்தை அகற்றி போட்டாயே, உன்னுடைய வாழ்க்கையிலே சுயத்தை அகற்றி போட்டாயே, உன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி உண்டு, உன்னுடைய வாழ்க்கையிலே ஜெயம் உண்டு. உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு கிரீடத்தை கொடுக்கும்படியாக, சிங்காரம் என்கிற கிரீடத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் காத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு கதறல் உண்டாயிருக்கட்டும். சியோனிலே காணப்படுகிற தேவ ஊழியரே, சியோனிலே காணப்படுகிற தெய்வ ஜனமே, உனக்கு ஒரு கதறல் உண்டாயிருக்கட்டும். பேர் கிடைக்கவில்லை, புகழ் கிடைக்கவில்லை, ஸ்தானம் கிடைக்கவில்லை, உயர்வு கிடைக்கவில்லை, பூமிக்குரிய மேன்மை கிடைக்கவில்லை என்பதற்காக நீ கலங்க வேண்டாம். கலங்குவாயானால் சியோனிலே துயரப்படுகிற கூட்டத்திற்குட்படுவதில்லை. ஆனால் உனக்கு ஒரு கதறல் உண்டாயிருக்கட்டும். கர்த்தாவே, உம்முடைய சுபாவத்தை போல என்னுடைய சுபாவத்தை மாற்றும். உம்முடைய குணாதிசயங்களை போல என்னுடைய குணாதிசயங்களை மாற்றும். அதற்காக நான் கதறுகிறேன். என்னை பலிபீடத்திலே அர்ப்பணிக்கிறேன். என்னில் உள்ள சுயம் நீங்கட்டும், என்னில் உள்ள மாம்சீகம் நீங்கட்டும் என்று உன்னுடைய ஜீவியத்தை அர்ப்பணித்து கதரும் போது, துயரப்படும் போது, சியோனிலே துயரப்படுகிற கூட்டத்திற்குட்படுகிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சீகத்தை அகற்றிவிட்டு சொல்லுகிறார், சாம்பலுக்கு பதிலாக. எதற்கு பதிலாக? சாம்பலுக்கு பதிலாக, அகற்றின மாம்சீகத்திற்கு பதிலாக சுயத்தை அகற்றினாரே, அகற்றின சுயத்திற்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறேன் என்கிறார், கிரீடத்தை சூட்டுவேன் என்கிறார். இதுதான் ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற மேன்மையாக, மகத்துவமாக காணப்படுகிறது. அதற்காக தான் கர்த்தர் சொன்னார், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பாயாக. அதுதான் வெற்றியுள்ள வாழ்க்கை, அதுதான் கிரீடத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை, அதுதான் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம். நீ வலுசர்ப்பத்தின் வார்த்தைகளை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியையே புசித்து உன்னுடைய வாழ்க்கையிலே மாம்சமும் சுயமும் அதற்காகவே துயரப்படுகிற ஜீவியமாகவும் உன் வாழ்க்கை காணப்படுமே. ஆனால் ஒருபோதும் நீ வெற்றியுள்ள வாழ்க்கை செய்ய முடியாது, ஜெய ஜீவியம் உண்டாயிராது. தெய்வ பிள்ளையே, ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் மற்றவர்களைப் போல பெயர் பிரஸ்தாபம் உண்டாகக்கூடிய ஊழியத்தை செய்யவில்லையே என்று நீ நினைக்கலாம். ஒருவேளை நீ நினைக்கலாம், மற்றவர்களைப் போல உலக நாடுகள் முழுவதும் போய் ஊழியம் செய்ய முடியவில்லையே என்று நீ நினைக்கலாம். ஒருவேளை நீ நினைக்கலாம், மற்றவர்களைப் போல ஊழியம் செய்யும் போது ஒரு உலக பிரகாரமான மேன்மை உண்டாகவில்லையே என்று நீ நினைக்கலாம். தெய்வ பிள்ளையே, அப்படி ஊழியம் செய்கிறவர்களை நான் குறை சொல்லவில்லை. அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். அப்படி அவர்கள் அந்த ஊழியத்தை செய்யும் போது அதன் பின்னணியிலே சுயமும் மாம்சீகமும் இருக்குமானால் அவர்களுடைய ஊழியம் தேவனால் மேன்மையாக எண்ணப்பட போவதில்லை. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், மிகுதியான ஊழியத்தை செய்த என் ஊழியக்காரனே, பேரும் புகழோடும்
ஊழியத்தை செய்த என் ஊழியக்காரனே, எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று தேவன் அழைக்க போகிறதில்லை. கடைசி நாளில் நம்முடைய கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை நோக்கி என்ன சொல்ல போகிறார்? நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. கடைசி நாளில் கர்த்தர் தமக்காக ஊழியம் செய்கிறவர்களை பார்த்து, நல்லது, மிகுந்த பிரயோஜனமுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்ல போகிறது இல்லை. உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றுதான் வரவேற்பார். எஜமானனுடைய சந்தோஷம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் சர்வ பூமியின் மகிழ்ச்சியாயிருக்கிற சீயோன் பர்வதமாயிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய குறிக்கோள் எல்லாம், நம்முடைய நாட்டம் எல்லாம் கிறிஸ்துவின் சுபாவத்திற்கு ஒப்பாக மாற்றப்பட வேண்டும் என்பதாக தான் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். நீங்கள் பேர் பிரஸ்தாபம் உள்ள ஊழியக்காரராக உலக நாடுகள் முழுவதும் போய் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரராக இருந்து உங்களில் உள்ள சுயம், உங்களில் உள்ள மாம்சீகம் அகற்றப்படாது காணப்படுமேயானால், சியோனிலே துயரப்படுகிறவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் என்னும் கிரீடம் சூட்டப்படுகிறது. அந்த கிரீடம் தேவனால் சூட்டப்படுவதில்லை. ஆனால் கர்த்தாவே, எனக்கு கொடுத்த ஊழியத்துல நான் உண்மையாய் இருந்தேன், எனக்கு கொடுத்த ஊழியத்துல நான் உத்தமமாய் இருந்தேன், என்னுடைய வாழ்க்கையில சுயத்தை அகற்றி போடும்படியாக, என்னுடைய வாழ்க்கையில மாம்சீகத்தை அகற்றி போடும்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினிக்கு இடம் கொடுத்தேன் என்று சொல்லி யார் தேவ சந்நிதியிலே ஆயத்தத்தோடு இருக்கிறார்களோ, கடைசி நாளிலே கர்த்தர் அவர்களை பார்த்துதான் சொல்லுவார், நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்பார். அதற்காக பேர் புகழ் உலக நாடுகள் முழுவதும் சென்று ஊழியத்தை செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. செய்யலாம். அவர்களிலேயும் சுயம் இல்லாதிருக்குமே ஆனால், அவர்களிலேயும் மாம்சீகம் இல்லாதிருக்குமே ஆனால், அவர்களும் சியோனிலே துயரப்படுகிற கூட்டத்தாராய் இருப்பார்களே ஆனால், அவர்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையிலே சுயம் மாம்சீகத்தை அகற்றி போடும்படியாக பரிசுத்தாவியானுடைய அக்கினிக்கு நீ இடம் கொடுத்தபடியால் உனக்கும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் என்கிற கிரீடத்தை சூட்டுவேன் என்கிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படி என்றால் ஒரு சத்தியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அநேகர் ஊழியங்களை செய்கிறார்கள், வல்லமையான ஊழியங்களை செய்கிறார்கள், பிசாசுகளை துரத்துகிறார்கள், பில்லி சூனிய கட்டுகளில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார்கள். ஆனால் அநேகருக்கு விடுதலையை கொடுக்கிற ஊழியக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவிலே சாத்தானால் தாக்கப்பட்டு நிர்பந்தமான முடிவை அடையக்கூடியவர்களாய் இருக்கிறார்களே, அதற்கு காரணம் என்ன? தெய்வ பிள்ளையே, அநேகருக்கு இவர்கள் விடுதலையை கொண்டு சென்றார்கள், அநேகருக்கு இவர்கள் ஆசீர்வாதத்தின் ஊழியத்தை கொண்டு சென்றார்கள். ஆனால் இவர்களுடைய ஜீவியத்தின் முடிவிலே சாத்தானால் தாக்கப்பட்டு நிர்பந்தமான முடிவை அடைவதற்கு காரணம் என்ன? தெய்வ பிள்ளையே, இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த சுயம், மாம்சீகம் இவைகளை அகற்றி போடும்படியாக பரிசுத்தாவியானுடைய அக்கினிக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆனால் இயேசுவின் நாமத்தை சொல்லி இவர்கள் பில்லி சூனிய கட்டுகளிலே காணப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார்கள், பிசாசின் பிடியில் இருந்த ஜனங்களுக்கு விடுதலையை கொடுத்தார்கள், வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கினார்கள். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையின் முடிவிலோ சாத்தானால் தாக்கப்பட்டு நிர்பந்தமான முடிவு. காரணம், இவர்கள் தங்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருந்த மாம்சீகத்தை அகற்றவில்லை, இவர்கள் தங்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருந்த சுயத்தை அகற்றவில்லை. ஆகவே தேவனுக்கென்று ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவனால் மேன்மை அடையலாம், தேவனால் புகழ் அடையலாம், தேவனால் உலக நாடுகள் முழுவதும் கொண்டு செல்லப்படலாம். ஆனால் ஒன்றை மறந்துவிடக் கூடாது, தங்களிலே உண்டாயிருக்கக்கூடிய சுயத்தையும் தங்களிலே உண்டாயிருக்கக்கூடிய மாம்சீகத்தையும் அவர்கள் சாம்பலாக்கவில்லை என்றால், இவர்கள் செய்கிற மேன்மையான ஊழியத்து நிமித்தமாக கோபம் கொண்டு கர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசானவன்
அவர்களை தாக்கும்படியாக வரும்போது அவர்களுடைய முடிவு நிர்பந்தமான முடிவாக மாறிவிடுகிறது. ஆகவே தேவ சமூகத்திலே காணப்படுகிற தெய்வ ஜனமே, சுயம் உன்னிலே சாம்பலாகட்டும். சுத்த ஆவியாகிய பரிசுத்த ஆவி உன்னிலே கிரியை செய்யட்டும். மாம்சீகம் மறையட்டும். தெய்வ பிள்ளை, அதுதான் சத்துருவாகிய சாத்தானை வெல்லக்கூடிய வழியாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, நாம் கர்த்தருடைய மந்தையின் ஆடுகளை துஷ்ட மிருகங்களுக்கு தப்புவித்து காக்கும்படி விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டியவர்கள். தெய்வ பிள்ளையே, நாம் தேவனுடைய ஊழியர்களாய் இருக்கிறோம் என்றால் தேவன் நம்முடைய கரத்திலே ஒரு மந்தையை கொடுத்திருக்கிறார். அந்த மந்தையை விசாரிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அந்த மந்தையை நாம் பாதுகாக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அந்த மந்தையை துஷ்ட மிருகங்களுடைய தாக்குதலில் இருந்து தப்புவிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படி துஷ்ட மிருகங்களிலிருந்து மந்தையை காக்கும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ஊழியர்கள் சுயமற்றவர்களாய் இருக்க வேண்டும், மாம்சீகமற்றவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் தாவீதை குறித்து படித்து பாருங்கள். தாவீதுக்கு ஒரு மந்தை காணப்பட்டது. அவன் ஆடுகளை மேய்க்கக்கூடியவனாய் இருந்தான். ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் ஆடுகளை மேய்த்து வந்த நாட்களிலே ஒரு முறை ஒரு துஷ்ட மிருகமாகிய சிங்கம் ஆடுகளை பீறி போடும்படியாக வந்தது. ஒரு கரடி துஷ்ட மிருகமாக ஆடுகளை பீறி போடும்படியாக வந்தது என்று சொல்லுகிறான். வாசியுங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 34 35 வசனங்களை வாசியுங்கள். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், தாவீது ஆடுகளை மேய்த்து வருகிறான். அவனுக்கு ஒரு உத்தரவாதம் இருந்தது. அந்த ஆடுகளை துஷ்ட மிருகங்களிலிருந்து காக்கும்படியான உத்தரவாதம். ஆனால் ஒரு முறை மந்தையில் இருந்த ஆடுகளை பட்சித்து போடும்படியாக, தாக்கும்படியாக, தெய்வ பிள்ளையை அவைகளை பிடித்து செல்லும்படியாக ஒரு துஷ்ட மிருகமாகிய சிங்கம் வருகிறது. ஒரு துஷ்ட மிருகமாகிய கரடி வருகிறது. சிங்கம் வரும்போது எப்படி வரும்? நேருக்கு நேராகவே எதிர்த்து வரும். கரடி எப்படி வரும்? பின்னால் இருந்து அது தாக்கக்கூடியதாய் இருக்கும். அப்படி என்றால் தேவனுக்கென்று ஊழியம் செய்யும் போது அவர்கள் பாதுகாக்கிற மந்தையை பட்சித்து போடும்படியாக, அவர்கள் பாதுகாத்து வருகிற ஆடுகளை பட்சித்து போடும்படியாக நேருக்கு நேராக தாக்குதல் வரலாம், பின்னிலிருந்து தாக்குதல் வரலாம். ஆனால் தேவனுடைய ஊழியக்காரன் விழிப்புள்ளவனாக காணப்பட வேண்டும். தேவனுடைய ஊழியக்காரன் கவனமுள்ளவனாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ஊழியக்காரன் அந்த மந்தையில் உள்ள ஆடுகளை காக்கும்படியாக மாம்சீகமற்றவனாக, சுயமற்றவனாக காணப்பட வேண்டும். பொதுவாக ஒரு ஆட்டுக்குட்டியை சிங்கமானது பிடித்து செல்கிறது என்றால், ஒரு ஆட்டுக்குட்டியை கரடியானது பிடித்து செல்கிறது என்றால் பொதுவாக என்ன எண்ணம் உண்டாகும்? தன்னுடைய ஜீவனை காக்கும்படியாக ஒரு ஆட்டுக்குட்டி போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி யாருமே சிங்கத்தை பின்தொடர்ந்து செல்ல மாட்டார்கள். யாருமே கரடியை பின்தொடர்ந்து செல்ல மாட்டார்கள். தங்கள் ஜீவனை தான் காத்து கொள்ளும்படியாக எண்ணுவார்கள். ஆனால் தாவீது அப்படி காணப்படவில்லை. அவன் ஒரு நல்ல மேய்ப்பனாயிருந்தான். அவன் ஒரு உண்மையுள்ள மேய்ப்பனாயிருந்தான். அவன் ஒரு உத்தமமான மேய்ப்பனாயிருந்தான். அவன் தைரியத்தோடு முன்னேறினான். சிங்கத்தை பின்தொடர்ந்து சென்றான், கரடியை பின்தொடர்ந்து சென்றான். முன்னால் எதிர்த்து வரக்கூடிய தாக்குதலாயிருக்கலாம், மறைவாக பின்னால் இருந்து தாக்கக்கூடிய தாக்குதலாயிருக்கலாம். அவன் பயப்படவில்லை. அவன் தைரியத்தோடு காணப்பட்டான். அவன் சிங்கத்தையும் கரடியையும் பின்தொடர்ந்து சென்றான். அவைகளுடைய வாயிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியை தப்புவித்தான். கர்த்தர் நல்ல மேய்ப்பராயிருக்கிறார். நீங்கள் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவதில்லை. தெய்வ பிள்ளையே, நான் ஒரு ஆட்டுக்குட்டியை இழந்து போனாலும் பரவாயில்லை, என் ஜீவன் தப்பினால் போதும் என்பதுதான் மனித இயல்பு. அப்படிப்பட்ட மனித இயல்போடு தாவீது காணப்படவில்லை. அவன் ஒரு நல்ல மேய்ப்பனாயிருந்தான். இதிலிருந்து சில நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களை தேவனுடைய ஊழியர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆவிக்குரிய சத்தியம் என்ன? நீங்கள் தெய்வீக தைரியத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆம், தகப்பனுடைய ஆடுகளை கொன்று போடும்படியாக
வந்தபோது தாவீது சும்மா இருக்கவில்லை. தன் அறையை கட்டிக்கொண்டு சிங்கத்தையும் கரடியையும் என்ன செய்தான்? பின்தொடர்ந்து சென்று அவைகளை தப்புவித்துக் கொள்ளும்படியான ஒரு தெய்வீக தைரியம் உண்டாயிருந்தது போல தேவனுடைய ஊழியக்காரர்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு தைரியம் உண்டாயிருக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, எதிர்பாராத விதமாக திடீரென்று சோதனைகள் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு உண்டாவதுண்டு. தாவீது தன் ஆட்டுக்குட்டியை அவற்றின் வாய்க்கு தப்புவித்தான். தெய்வ பிள்ளையே, அதுபோல தேவனுடைய ஊழியக்காரர்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக தைரியம் உண்டாயிருக்க வேண்டும். அந்த தெய்வீக தைரியம் நமக்கு எப்படி கிடைக்கிறது? ஒரு 6 அனுபவங்களை சொல்லுகிறேன். முதலாவது, தேவ கிருபையில் நீங்கள் பலப்பட வேண்டும். தீமோத்தேயு என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். தீமோத்தேயு மிகவும் பயந்த சுபாவம் உள்ள ஒரு இளைஞனாயிருந்தான். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு. என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அவனுக்கு எழுதுகிறார். தேவன் தனக்கு அளித்திருந்த வரத்தை உபயோகிப்பதற்கும் கூட தைரியமற்றவனாக தீமோத்தேயு பயந்த சுபாவம் உள்ளவனாயிருந்தான். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ம் 7ம் வசனங்களிலே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுவதை பார்க்கிறோம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, நாம் பெற்றிருக்கிறது பயமுள்ள ஆவியை அல்ல. தெய்வ பிள்ளையே, அந்த தெய்வீக தைரியம் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுடைய ஜீவியத்திலே உண்டாயிருந்தால்தான் மந்தையை துஷ்ட மிருகங்களில் இருந்து காப்பாற்ற முடியும். தீமோத்தேயுனுடைய வாழ்க்கையிலே தெய்வீக வரங்கள் இருந்தது, ஆனால் அவன் பயப்படுகிறவனாயிருந்தான். ஆகவே பவுல் சொல்லுகிறான், தீமோத்தேயுவே, கிருபையில் பலப்படு என்கிறான். நீ பெற்றுக்கொண்ட ஆவி பயமுள்ள ஆவி அல்ல என்று சொல்லுகிறான். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானேயாகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள். என்னைப் போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. தீமோத்தேயு உங்களிடத்தில் வந்தானேயாகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள். என்னை போலும் அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே என்று பவுல் கொரிந்திய சபையாருக்கு எழுதுகிறார். ஏனென்றால் கொரிந்து சபையை சந்திக்கும்படியாக தீமோத்தேயு செல்லும் போது தீமோத்தேயுக்கு பயம் உண்டாக கூடாது. ஆகவே கொரிந்து சபையாருக்கு பவுல் எழுதுகிறான், தீமோத்தேயு உங்களை சந்திக்க வரும்போது அவன் பயம் இல்லாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். தெய்வ பிள்ளையே, ஏனென்றால் பவுல் தீமோத்தேயுவை கொரிந்து பட்டணத்தில் ஊழியம் செய்யும்படி அனுப்பிய போது தீமோத்தேயு பயமுள்ளவனாகவே அங்கு சென்றான். தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கும் மற்ற வரங்களை உபயோகிப்பதற்கும் சில இடமாற்றங்களை குறித்தும் சிறு சிறு விஷயங்களை பற்றி பேசுவதற்கும் கூட பயந்திருந்த ஒரு இளைஞனாக காணப்பட்டான். அப்படி என்றால் சிறைச்சாலைக்கு செல்லும்படியாக எவ்வளவு பயந்திருப்பான். அப்படிப்பட்ட பயந்த சுபாவம் உள்ளவனாயிருந்த இளைஞனாக காணப்பட்ட தீமோத்தேயுவை கர்த்தர் ஒரு யூதராஜ சிங்கத்தின் தைரியம் உள்ளவனாக மாற்றிவிட்டார். கர்த்தருடைய கிருபை அவனை பலப்படுத்தி தைரியம் உள்ளவனாக மாற்றியது. அவன் கிறிஸ்துவின் நிமித்தம் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு சென்றான். அதினின்றும் அவன் விடுதலையாக்கப்படும் வரை அங்கு அவன் சந்தோஷமாயிருந்து வெற்றிகரமாக அச்சிறையினின்று வெளியே வந்தான். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனோடே கூட நான் வந்து உங்களை காண்பேன். அப்படி என்றால் பயமுள்ளவனாயிருந்த தீமோத்தேயுக்குள்ளாக எப்படி சிறைச்சாலைக்குள்ளும் தைரியத்தோடு சந்தோஷத்தோடு இருக்க முடிந்தது? அவன் கிருபையிலே பலப்பட்டான். அருமையான தேவனுடைய ஊழியக்காரனே, தீமோத்தேயுவை போல நீயும் பயந்த சுபாவம் உள்ளவனாய் இருப்பாய் என்றால் அவனை
தைரியமுள்ளவனாக மாற்றிய தேவன் உன்னையும் யூத ராஜ சிங்கத்தின் தைரியத்தை கொடுத்து உன்னையும் அப்படிப்பட்ட தைரியமுள்ளவனாக மாற்றுவார் என்பதை விசுவாசிப்பாயாக. அந்த விசுவாசம் உனக்குள்ளாக காணப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, நீங்கள் தெய்வீகமான தைரியத்தை உங்களிலே காத்து கொள்ள வேண்டும். தெய்வ பிள்ளையே, முதலாவது கிருபையிலே பலப்பட வேண்டும். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? உங்களிலே உண்டாயிருக்கக்கூடிய தேவ சமூகத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். வாசியுங்கள், யோசுவாவுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்படி என்றால் தேவ சமூகம் உங்களோடு இருக்கிறது என்கிற உணர்வோடு காணப்பட வேண்டும். அது உங்களுக்கு தெய்வீக தைரியத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்கும். தேவ சமூகத்தை பாதுகாத்துக் கொள்வீர்களாக. மூன்றாவதாக, தெய்வ பிள்ளையே, தேவன் உங்களுக்கு கொடுத்த அழைப்பை குறித்தும் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஊழியத்தை குறித்தும் உங்களுக்கு உண்டாயிருக்கக்கூடிய வெளிப்படுத்தல், அதை நிறைவேற்ற உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு தரிசனத்தை தேவன் கொடுத்திருப்பார். அந்த தரிசனம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். ஆகவே தரிசனத்தை இழந்து போகாதீர்கள். நான்காவதாக, தேவன் மேலுள்ள பூரண அன்பு உங்களில் உள்ள பயத்தை நீக்கிவிடும். உங்களை தேவ சித்தம் செய்ய தைரியம் உள்ளவர்களாக்கும். வாசித்து பாருங்கள், 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று படிக்கிறோம். அப்படி என்றால் நீங்கள் தேவ சித்தம் செய்ய பூரண தேவனுடைய அன்பு உங்களை தைரியப்படுத்தக்கூடியதாக காணப்படும். ஐந்தாவதாக, கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிற வல்லமையில் நீங்கள் கொண்டிருக்கிற விசுவாசமானது உங்களை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க செய்ய முடியும். கர்த்தருடைய ரகசிய வருகை நாளிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் என்கிற தைரியத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் போது, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், பிரைஸ் தி லார்ட், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் இருக்கிற வல்லமையிலே நாங்கள் விசுவாசம் கொண்டோம் என்கிற அனுபவம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறது. ஆறாவதாக, தேவனில் நிலைத்திருப்பது தைரியத்தை கொடுக்கிறது. தேவனில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். நீங்கள் கேட்கலாம், எப்படி தேவனிலே நிலைத்திருப்பது என்று கேட்கலாம். 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27 28 வசனங்களை வாசிக்கும் போது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அப்படி என்றால் தேவன் உங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறாரே. கர்த்தர் கொடுத்திருக்கிற பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு போதிக்க கூடியவராயிருக்கிறார். அவர் போதிப்பது பொய்யானதல்ல, உண்மையானது. அது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். தாவீதுக்கு எதிராக சிங்கம் வந்தது, கரடி வந்தது. தாவீது கிருபையிலே பலப்பட்டவனாயிருந்தான். தாவீதுக்குள்ளாக தெய்வ ஆவி கிரியை செய்தது. தாவீதுக்குள்ளாக தேவன் மேல் பூர்ண அன்பு உண்டாயிருந்தது. தேவன் கொடுத்த ஒரு உத்தரவாதம், அதை குறித்த உத்தம இருதயம் தாவீதுக்குள் இருந்தபடியால் அவன் சிங்கத்தை தொடர்ந்து சென்றான். அவன் கரடியை தொடர்ந்து சென்றான். அந்த துஷ்ட மிருகங்களுடைய வாய்க்கு அவனுடைய மந்தையில் இருந்த ஆட்டுக்குட்டியை தப்புவித்தான். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக தைரியம் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் உண்டாயிருக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யும் போது
நீ பிசாசினுடைய கரத்திலிருந்து, துஷ்ட மிருகங்களுடைய வாயிலிருந்து உன்னுடைய மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டியை தப்புவிக்கிறபடியால் பிசாசுக்கு யார் மேல கோபம் வரும்? அந்த ஆட்டுக்குட்டியை தப்புவிக்கிற ஊழியக்காரராகிய உன் மீது கோபம் வரும் அல்லவா? அப்பொழுது அந்த துஷ்ட மிருகங்கள், பிசாசு யார் மீது சீரிப்பாயோ? ஊழியக்காரன் மேல சீரிப்பாயோ. நீ விடுதலையாக்கிட்ட ஆட்டுக்குட்டிய, ஆத்துமாக்களை நீ விடுதலையாக்குகிறாய். அப்படிப்பட்ட விடுதலையாக்குகிற ஊழியத்தை நீ செய்கிறபடியால் பிசாசுக்கு யார் மீது கோபம் வருகிறது? விடுதலையாக்குகிற ஊழியக்காரர் மேல கோபம் வருகிறது. அப்பொழுது பிசாசுனுடைய தாக்குதல் யாரை நோக்கி திரும்புகிறது? அந்த மந்தையை காக்கிற தேவனுடைய ஊழியக்காரர் மேல் திரும்புகிறது. அப்பொழுது ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? பின்னாட்களிலே கிருபையிலே பலப்பட்டு காணப்பட்ட தீமோத்தேயுவை போல காணப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, அந்த தெய்வீக தைரியமுடைய தாவீதை போல காணப்பட வேண்டும். எதிராளியாகிய பிசாசானவன் ஊழியக்காரருடைய வாழ்க்கையை சீர்குலைக்கும்படியாக, ஊழியக்காரருடைய வாழ்க்கையை தகர்க்கும்படியாக பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றும் போது ஊழியக்காரருடைய ஜீவியமானது பிசாசினால் தகர்ந்து போய்விடக் கூடாது. அதற்கு ஊழியக்காரர் என்ன செய்ய வேண்டும்? சியோனிலே துயரப்படுகிறவராய் இருக்க வேண்டும். பிசாசினால் ஊழியக்காரருடைய ஜீவியம் தகர்க்கப்படாதபடி பாதுகாக்கப்பட வேண்டுமானால் ஊழியக்காரருடைய ஜீவியத்திலே சுயம் சாம்பலாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஊழியக்காரருடைய ஜீவியத்திலே மாம்சீகம் சாம்பலாக்கப்பட்டிருக்க வேண்டும். மாம்சீகம் இருக்கக்கூடாது, மாம்சீகம் சாம்பலாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஊழியக்காரனுடைய ஜீவியம் பலிபீடத்திலே வைக்கப்பட்டு பரிசுத்தாவியானவருடைய அக்கினியினாலே சுட்டரிக்கப்பட்டு சுயம் சாம்பலாக்கப்பட்டு மாம்சீகம் சாம்பலாக்கப்பட்டு, இயேசுவே உம்முடைய சுபாவம் போல என்னை மாற்றும், இயேசுவே உம்முடைய குணாதிசயங்களை போல என்னுடைய அலங்காரத்தை மாற்றும் என்று துயரப்படுகிறவனாக காணப்பட்டால்தான் அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் மகத்துவமான கிரியை செய்து சுயத்தையும் மாம்சிகத்தையும் சாம்பலாக்கி சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் என்கிற கிரீடத்தை சூட்டுவார். அது அவனுடைய வாழ்க்கையிலே ஒலிவ மரத்தின் அலங்காரமாயிருக்கும். அது அவனுடைய வாழ்க்கையிலே வெற்றியுள்ள வாழ்க்கையை வெளிப்படுத்தக்கூடியதாயிருக்கும். அது அவனுடைய வாழ்க்கையிலே ஜெய ஜீவியம் என்கிற அழகாயிருக்கும், அலங்காரமாயிருக்கும். இந்த துஷ்ட மிருகம் சிங்கம், இந்த துஷ்ட மிருகம் கரடி தாவீதுடைய மந்தையில் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியை பிடிக்கும்படியாக வந்தபோது தாவீது என்ன செய்தான்? அந்த துஷ்ட மிருகங்களுடைய தாடியை பிடித்தான். எதை பிடித்தான்? துஷ்ட மிருகங்களுடைய தாடியை பிடித்து அடித்தான். வேற எதையும் பிடிக்கல. துஷ்ட மிருகமாகிய சிங்கத்தினுடைய, துஷ்ட மிருகமாகிய கரடியினுடைய வேற எந்த பகுதியையும் பிடிக்கல தாவீது. வேற எந்த பகுதியையும் பிடித்திருந்தால் அது அந்த மிருகங்களின் மாம்சீக பகுதிகளை பிடித்ததாக தான் காணப்பட்டிருக்கும். அது அவனுக்கே ஆபத்தாக அமைந்திருந்திருக்கும். ஆனால் தாவீது துஷ்ட மிருகங்களுடைய வேறு எந்த பகுதியையும் பிடிக்கவில்லை. மாம்சீகம் இல்லாத தாடியை பிடித்து அடித்தான். துஷ்ட மிருகங்கள் செத்து போனது. இது எதை காட்டுகிறது? இது ஒரு உன்னதமான ஆவிக்குரிய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. தெய்வ பிள்ளையே, நீங்கள் மாம்சீக சுபாவங்கள் அற்றவர்களாயிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். மாம்சீகம் இல்லாதவர்கள் தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அப்படி என்றால் விடுதலையாக்கும் ஊழியம் ஒரு விஷயம் என்றால் ஜெய ஜீவியம் என்பது வேறொரு விஷயமாயிருக்கிறது. இங்கே இருக்கிற சகோதரன் விடுதலையாக்கக்கூடிய ஊழியத்தை செய்யலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே சுயம் சாம்பலாகவில்லை என்றால், மாம்சீகம் சாம்பலாகவில்லை என்றால், ஜெய ஜீவியம் உன்னால் செய்ய முடியவில்லை என்றால், உன்னை எதிர்த்து வருகிற பிசாசை மேற்கொள்ள முடியவில்லை என்றால், நீ செய்கிற ஊழியத்தினால் மேன்மை என்ன? அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். விடுதலையாக்குகிற ஊழியம் என்பது ஒரு விஷயம் என்றால், வெற்றியுள்ள ஜீவியம் என்பது இன்னொரு விஷயமாய் இருக்கிறது. விடுதலையாக்குகிற ஊழியம் ஒரு விஷயம் என்றால், ஜெய ஜீவியம் என்பது இன்னொரு விஷயமாய் இருக்கிறது. ஒரு ஊழியக்காரன் விடுதலையாக்குகிற ஊழியத்தை செய்கிறான் என்று சொல்லி அவன் ஜெய ஜீவியம் செய்கிறான் என்று தேவன் கருதுவதில்லை.
அவன் வெற்றியுள்ள ஜீவியம் செய்கிறான் என்று எண்ணப்படுவதற்கு இல்லை. அவன் விடுதலையாக்குகிற ஊழியத்தையும் செய்ய வேண்டும். அவன் தன்னையும் காத்துக்கொண்டு வெற்றியுள்ள ஜீவியம் செய்கிறவனாயிருக்க வேண்டும். அப்படி என்றால் தாவீது தன்னுடைய மந்தைகளை மேய்த்த அனுபவங்கள் மூலமாக நமக்கு கற்பிக்கிற சில சத்தியங்கள் உண்டு. தெய்வ பிள்ளையே, ஊழியத்தை செய்கிற எந்த ஒரு ஊழியக்காரனானாலும் சரி, மந்தையை காக்கிறவனாயிருக்கிறான், ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் உடையவனாயிருக்கிறான், ஆத்துமாக்களை எல்லா பிசாசின் வல்லமைகளில் இருந்தும் விடுதலையாக்கக்கூடியவனாயிருக்கிறான். அதே சமயம் தன்னில் உள்ள சுயமும் சாம்பலாக்கப்பட்டது, தன்னில் உள்ள மாம்சீகமும் சாம்பலாக்கப்பட்டது. சீயோனிலே கிறிஸ்துவின் பூர்ண சுபாவங்களை அடையும்படியாகவே என்னுடைய துயரம் என்று சொல்லுகிறவனாக அவனுடைய ஜீவியத்தில் உள்ள சுயமும் மாம்சீகமும் சாம்பலாக்கப்பட்டது. அதற்கு பதிலாக தேவன் சிங்காரம் என்கிற கிரீடத்தை சூட்டுவார் என்கிற விசுவாசத்தோடு தேவனுக்காக அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். அதுதான் வெற்றியுள்ள வாழ்க்கையினாலே உண்டாகிற அலங்காரம். அதுதான் ஜெய ஜீவியத்தினால் உண்டாகிற அலங்காரம். மகிமையான ஊழியம் யாருடையது? மகிமையான ஊழியம் யாருடையது? யார் கிறிஸ்துவின் மணவாட்டியை ஆயத்தப்படுத்துகிறார்களோ அவர்கள் செய்கிற ஊழியம்தான் மகிமையான ஊழியம். நீங்க கேட்பீங்க, பாஸ்டர், கிறிஸ்துவின் மணவாட்டிய ஆயத்தப்படுத்துகிற ஊழியம் தான் மகிமையான ஊழியம் சொல்றீங்களே, அப்படிப்பட்ட ஊழியம் எப்படிப்பட்டதுன்னு கேட்கலாம். நீங்க யார் கிறிஸ்துவின் மணவாட்டியை ஆயத்தப்படுத்த முடியும்? யாருடைய ஜீவியத்தில் தேவன் மாம்சத்தை மூடி இருக்கிறாரோ அவர்கள் மூலமாக மாத்திரமே கிறிஸ்துவின் மணவாட்டி உருவாக்கப்பட முடியும். தேவனுடைய ஊழியக்காரரே, நீ மாம்சத்தை மேற்கொள்ளாதிருக்கும் பட்சத்தில் உன்னால் கிறிஸ்துவின் மணவாட்டியை ஆயத்தமாக்கும் ஊழியத்தை செய்ய முடியாது. ஒரு கேள்வி கேட்கிறேன். வேதாகமத்தில் மாம்சம் என்கிற பதம் முதலாவது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திற்கு வாருங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தெய்வ பிள்ளை, இதுல ஒரு மகத்துவமான சத்தியம் உண்டாயிருக்கிறது. வேதாகமத்தில் மாம்சம் என்கிற பதம் முதலாவது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல தான் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் என்ன செய்தாராம்? ஆதாமை அயர்ந்த நித்திரைக்குள்ளாக்கினார். அவனிடத்தில் இருந்த ஒரு விலா எலும்பை எடுத்தார். அந்த விலா எலும்பை எடுத்தார் அல்லவா, அந்த இடத்தை தேவன் என்ன செய்தாராம்? சதையினால் அடைத்தாராம். எதனால் அடைத்தார்? சதையினால் அடைத்தாராம். அதை ஆங்கில மொழிபெயர்ப்பிலே தேவன் மாம்சத்தை மூடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. God closed up the flesh என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? God closed up the flesh என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் மாம்சத்தை மூடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் தாமே மாம்சத்தை மூடியிருக்க அவர் மூடினதை எந்த மனிதனும் திறவாதிருப்பானாக. தெய்வ பிள்ளையே, தேவன் மாம்சத்தை மூடின பிறகுதான் ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார். அததான் நம்ம 22ஆம் வசனத்துல படிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். முதல்ல ஆதாமுடைய சரீரத்திலிருந்து விலா எலும்பை எடுக்கிறாரு. அப்புறம் என்ன செய்யறாரு? அந்த மாம்சத்தை மூடுறாரு. மூடின பிறகுதான் என்ன செய்கிறார்? ஏவாளை சிருஷ்டித்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனிலிருந்து எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் என்று படிக்கிறோம். அப்படின்னா இதனுடைய ஒரு அர்த்தம் என்ன? அவர் மாம்சத்தை மூடிய பின்னர் தான் ஒரு மணவாட்டியை உருவாக்கினார். மாம்சம் மூடப்படாதிருக்குமாயின் கிறிஸ்துவின் மணவாட்டி உருவாக்கப்பட முடியாது என்பதுதான் ஆவிக்குரிய கருத்தாக காணப்படுகிறது. நீ ஒரு தேவனுடைய ஊழியக்காரராயிருக்கிறாயா? உன்னிலே உண்டாயிருக்கக்கூடிய மாம்சம் மூடப்பட்டால்தான்
மணவாட்டியை உருவாக்க முடியும். Praise the Lord. அப்படி என்றால் எது மகிமையான ஊழியம்? மணவாட்டியை உருவாக்குவதுதான் மகிமையான ஊழியம். ஒரு ஆவிக்குரிய மணவாட்டி சபையை யாரால் உருவாக்க முடியும்? இப்படிப்பட்ட மகிமையான ஊழியத்தை யாரால் செய்ய முடியும்? மாம்சீகம் இல்லாத, சுயம் இல்லாத ஒரு தேவ ஊழியக்காரன், மாம்சீகத்தை சாம்பலாக்கின ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், அந்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரமாகிய கிரீடத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வே என்கிற தரிசனத்தோடு தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவன் தான் மகிமையான மணவாட்டி சபையை கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கு ஆயத்தப்படுத்த முடியும். அப்படின்னா பாருங்க, கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய சந்ததி உருவாக வேண்டும் என்று ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். மாம்சீகத்தை மூடி, மாம்சீகத்தை மறைத்து ஒரு ஆவிக்குரிய சந்ததியை தேவன் உருவாக்கி இருக்க, மனிதனோ தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் ஆவிக்குரிய சந்ததியை உருவாக்காமல் சாத்தானுடைய ஆவியை கொண்ட வலுசர்ப்பத்தின் வார்த்தையை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து தேவன் மூடின மாம்சீகத்தை திறக்கப்பட்டதாக கண்டு தன்னை நிர்வாணியாக கண்டு பாவ சந்ததியை, மாம்சீக சந்ததியை உருவாக்கினான். ஆனால் தேவன் பொய் சொல்ல மனிதர் அல்ல, மனமாற மனுபுத்திரர் அல்ல. தேவன் நினைத்ததை ஒரு மனிதனும் தடை செய்ய முடியாது. தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பி கல்வாரி சிலுவையிலே சாத்தானுடைய தலையை நசுக்கினார். ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்த வலு சர்ப்பத்தின் தலையை இயேசு கிறிஸ்துவை கொண்டு கல்வாரி சிலுவையிலே நசுக்கினார். நசுக்கி இன்றைக்கு மகிமையான மணவாட்டி சபையை, உன்னதமான பிரதிஷ்டையுள்ள ஊழியக்காரரை கொண்டு மணவாட்டி சபையை உருவாக்கி வருகிறார். பாபிலோனிலே காணப்பட்ட நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் உண்டாயிருந்தது. அந்த சொப்பனத்தை நேபுகாத் நேச்சார் ராஜா மறந்து போனான். தேசத்தில் உள்ள சூனியக்காரர்களை அழைத்தான், தேசத்தில் உள்ள ஞானிகளை அழைத்தான், தேசத்தில் உள்ள அறிவாளிகளை எல்லாம் அழைத்தான், மந்திரவாதிகளை அழைத்தான். ஒருவரும் நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் அறிவிக்க முடியவில்லை. அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? மாம்சமானவர்களோடு வாசம் பண்ணாத தேவர்களே அல்லாமல் நேபுகாத் நேச்சார் ராஜாவே, நீர் கண்ட சொப்பனத்தையும் நீர் கண்ட சொப்பனத்தின் அர்த்தத்தையும் அறிவிப்பது அரிதானது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் தேசத்திலே மாம்சீகத்தை சாம்பலாக்கி, தேசத்திலே சுயத்தை சாம்பலாக்கி ஒரு தேவ மனிதனாகிய தானியேல் காணப்படுகிறான் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஆனால் அதே பாபிலோன் தேசத்திலே தானியேல் காணப்பட்டான். அவனிலே ஒரு தெய்வீக அழகு உண்டாயிருந்தது, அவனிலே ஒரு தெய்வீக அலங்காரம் உண்டாயிருந்தது. அந்த அலங்காரம் என்ன? அவன் நேபுகாத் நேச்சாருடைய ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதவன். பாபிலோனிலே உண்டாயிருந்த சிற்றின்பங்களினாலே தன்னுடைய ஜீவியத்தை தீட்டுப்படுத்தாதவன். பாபிலோனிலே உண்டாயிருந்த மாம்சீக பிரகாரமான லௌகீக காரியங்களினாலே தன்னுடைய ஜீவியத்தை தீட்டுப்படுத்தாதவன். மாம்சமானவர்களோடு வாசம் பண்ணாத தேவர்களாக காணப்படக்கூடிய கூட்டத்திலே உட்படக்கூடிய தகுதியுடையவனாக தானியேல் காணப்பட்டான். சூனியக்காரர்களாலே, மந்திரவாதிகளினாலே, ஞானிகளினாலே, உலக ஞானிகளினாலே வெளிப்படுத்த முடியாத நேபுகாத் நேச்சாருடைய சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் தானியேல் வெளிப்படுத்தினான். என்றால் இன்றைக்கு மகாராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிருக்கிறது. அந்த தரிசனம் என்ன? சியோனை குறித்த தரிசனம். கர்த்தர் சியோனை கட்டி தம்முடைய மகிமையிலே வெளிப்படுவார். அந்த தரிசனம் மகாராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டாயிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? ரகசியமானது. யாரால் வெளிப்படுத்த முடியும்? இந்த உலகத்தில் உண்டாயிருக்கக்கூடிய ஞானிகளாலே அதனுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்த முடியாது. மந்திரவாதிகளினாலே அதனுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்த முடியாது. சூனியக்காரர்களாலே அதனுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்த முடியாது. மகிமையான ஊழியத்தை செய்யக்கூடிய, சுயத்தை சாம்பலாக்கின
மாம்சிகத்தை சாம்பலாக்கின பிரதிஷ்டையுள்ள ஊழியக்காரர்களால் மாத்திரம்தான் அதனுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்த முடியும். அதைதான் தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய சபையிலே செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சியோனிலே துயரப்படுகிறவர்களே, நீங்கள் பேருக்காகவும் பிரஸ்தாபத்திற்காகவும் புகழுக்காகவும் துயரப்படவில்லை. நீங்கள் துயரப்படுவதெல்லாம் இயேசுவே எங்களை உம்மை போல் மாற்றும், இயேசுவே உம்முடைய சுபாவங்களாலே எங்களை நிரப்பும், இயேசுவே உம்முடைய குணாதிசயங்களாலே எங்களை நிரப்பும் என்பதுதான் துயரமாயிருக்கிறபடியால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ துயரப்படுகிறாய், துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எப்படிப்பட்ட பாக்கியத்தை அடைகிறார்கள்? அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாம்சத்தையும் சுயத்தையும் தேவன் பலிபீடத்திலே தேவ சமூகத்திலே சாம்பலாக்குகிறபடியால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னிலே தேவ ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே அந்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரமாகிய ஜெய ஜீவியத்தை கிரீடத்தை சூட்டுவேன் என்கிறார். கண்களை மூடுவோமா? உன்னுடைய அலங்காரம் ஒலிவ மரத்தின் அலங்காரம் போல் இருக்கட்டும், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் என்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாகிய உங்களுக்கு தேவன் பனியை போல் இருப்பாரேயானால் நீங்கள் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை உடையவர்களாயிருப்பீர்கள். நீங்கள் நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளிகளானவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் கிறிஸ்து எடுத்துரைத்த சத்திய வசனங்கள் நிறைந்த சாரமுடையவர்களாய் இருப்பீர்கள். உங்களிலே தேவன் கொடுத்திருக்கிற மகிமையான ஊழியத்தை செய்யும்படியாக இயேசுவே என்னை உம்மை போல மாற்றும் என்று சியோனிலே துயரப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள். ஒருவேளை இந்த பூமியிலே பேர் புகழ் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அதனோடு கூட வெற்றியுள்ள வாழ்க்கையும் உனக்கு கொடுப்பேன் என்கிறார். அது கிரீடமாக உன் சிரசிலே காணப்படும் என்கிறார். ஒரு சத்ருவின் வல்லமை உன்னை மேற்கொள்ளுவதில்லை என்கிறார். தன்னுடைய தகப்பனாருடைய ஆட்டு மந்தையில் உள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை துஷ்ட மிருகங்கள் பீரிடும்படியாக வந்தபோது தாவீது அதை பின்தொடர்ந்து சென்று அந்த ஆட்டுக்குட்டியை துஷ்ட மிருகங்களுடைய வாயிலிருந்து தப்புவித்தான். அவனுடைய உத்தரவாதம் உள்ள வேலையை ஒரு தெய்வீக தைரியமாக நம்முடைய ஊழியத்திலே காணப்பட வேண்டும் என்று வெளிப்படுத்துகிறவனாக மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையும் ஊழியத்தை செய்கிறவர்களுடைய ஜீவியமும் பிசாசினால் தகர்க்கப்பட்டு போகாதபடி வெற்றியுள்ள வாழ்க்கையாயிருக்க வேண்டும். தேவன் கிரீடத்தை வைத்திருக்க ஒரு தேவனுடைய ஊழியக்காரரும் அந்த கிரீடத்தை இழந்துவிடக் கூடாது. அதற்காக இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு தேவ ஊழியக்காரரோடும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையோடும் தேவன் இடைபடுகிறார். சியோனிலே காணப்படுகிற தேவ ஜனமே, சாம்பலாக்கு, சுயத்தை சாம்பலாக்கு, மாம்சிகத்தை சாம்பலாக்கு. அதற்காக உன்னுடைய ஜீவியத்தை பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதலுக்கு ஒப்புக்கொடு. அவர் உன்னுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கக்கூடிய சுயத்தையும் மாம்சிகத்தையும் சாம்பலாக்குவார். கர்த்தரோ அந்த சாம்பலுக்கு பதிலாக உன்னுடைய ஜீவியத்திலே சிங்காரம் என்கிற கிரீடத்தை சூட்டுவார். உன்னுடைய அலங்காரம் ஜெய ஜீவியமாயிருக்கும். உன்னுடைய அலங்காரம் வெற்றியுள்ள வாழ்க்கையாயிருக்கும். அது ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல் இருக்கும். தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே மாம்சத்தை மூடி போட்டிருக்க, தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே மாம்சத்தை மறைத்திருக்க, ஒரு மனிதனும் அதை திறவாதிருக்கும்படியாக உன்னுடைய ஜீவியத்தை நீ காத்துக்கொள்வாயாக. அப்பொழுது நீ உன்னதமான மகிமையின் ஊழியத்தை செய்து நிறைவேற்றுவாய். மணவாட்டியாம் சபை கர்த்தருடைய வருகை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். கர்த்தர் சியோனை கட்டி தம்முடைய மகிமையிலே வெளிப்படுவார். உங்களுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே மாம்சீகம், எங்களுடைய வாழ்க்கையிலே சுயம் சாம்பலாகும்படியாக கர்த்தாவே கிருபை தாரும் என்று சொல்லி உங்களுடைய ஜீவியத்தை அர்ப்பணிப்பீர்களா? நீங்கள் மற்றவர்களுக்கு விடுதலை அளிக்கக்கூடிய ஊழியம் செய்கிறவர்களாக மாத்திரமல்ல, உங்கள் ஜீவியமும் வெற்றியுள்ள ஜீவியமாய் இருக்க வேண்டும். உங்கள் ஜீவியமும் ஜெயமுள்ள ஜீவியமாய் இருக்க வேண்டும். உங்கள் ஜீவியத்தின் முடிவிலே சாத்தான் உங்கள் ஜீவியத்தை தகர்த்து போட்டான் என்கிற ஒரு பரிதவிக்கப்பட்ட நிலவரம் உண்டாக கூடாது. பிசாசு மாம்சிகத்தை ஜெயித்தவர்களாய் இருக்க வேண்டும். உங்களில் இருக்கிற மாம்சிகம் எல்லாம் இந்த நாள்ல அகன்று போக வேண்டும். இந்த நாள்ல இருக்கக்கூடிய சுயம் எல்லாம் அகன்று போக வேண்டும்.
மீதியுள்ள காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கூட கொடுப்பார். மேலானவைகளை நாடுங்கள். தேவனை ஏகமாய் நாம் பாடி போற்றிடுவோம். இயேசுவின் நாமத்தினால் பாவரோக சாபம் நீங்கவே விடுதலையும் அடைந்தோம். என்றென்றுமாய் விடுதலையும் அடைந்தோம். சீயோனுக்காய் இதோ சீக்கிரத்தில் ஸ்ரீரேசு ராஜனும் தோன்றிடுவார். சீயோனுக்காய் இதோ சீக்கிரத்தில் ஸ்ரீரேசு ராஜனும் தோன்றிடுவார். அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். ஆனந்த நாள் வேகம் நெருங்கிடுதே. அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். ஆனந்த நாள் வேகம் நெருங்கிடுதே. ஆயத்தமானவரை சந்திப்போம். ஆயத்தமாய் அவரை சந்திப்போம். தேவனை ஏகமாய் நாம் ஆடிப் போற்றிடுவோம். இயேசுவின் நாமத்தினால் பாவ சாப ரோகம் நீங்கவே விடுதலையும் அடைவோம். என்றென்றுமாய் விடுதலையும் அடைவோம். என்றென்றுமாய் விடுதலையும் அடைவோம். சியோனிலே துயரப்படுகிறவர்களுடைய துயரம் உங்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருப்பதாக. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் என்னும் கிரீடத்தை சூட்டும்படியாக ஆவலாய் காத்திருக்கிறார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடியா இருக்கிறதே. உம்முடைய பாதத்திலே இந்த நாளிலே விலையேற பெற்ற சத்தியத்தை தேவரீர் கர்த்தாவே உம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தின்படி தெய்வீக அலங்காரமாகிய ஜெய ஜீவியம், வெற்றியுள்ள வாழ்க்கை உம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கட்டும். சியோனிலே துயரப்படுகிறவருடைய துயரம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு கர்த்தாவே உம்முடைய சாயலை அடைய, உம்முடைய சுபாவங்களை அடைய, உம்முடைய பூர்ண குணாதிசயங்களை அடைந்து சாம்பலுக்கு பதிலாக சிங்காரமாகிய கிரீடத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம் என்கிற உன்னத சாட்சியோடு ஜீவிக்க தேவன் தாமே கிருபை நல்கிறோம். கர்த்தாவே, இந்த மகத்துவமான சத்தியத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிற தேவ ஜனங்களாகிய உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
கர்த்ததாமே அந்த பரிசுத்த ஆவிக்குள் ஜீவித்த தானியேலை போல, கிறிஸ்துவை போல உங்களுடைய சுபாவங்களையும் குணாதிசயங்களையும் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல கனி கொடுக்கிற, மிகுதியான கனிகளை கொடுக்கிற ஒலிவ மரங்களாக பரிசுத்தம் என்கிற அலங்காரத்தோடு, பிரதிஷ்டை என்கிற அலங்காரத்தோடு, இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி ஜெய ஜீவியம், வெற்றியுள்ள வாழ்க்கை என்கிற அலங்காரத்தோடு மணவாட்டியாம் சபையாக, ஆவிக்குரிய சந்ததியாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட தேவன் உங்களுக்கு கிருபை நல்குவாராக. ஆமென்.